சொல்லுடி. அவன் வந்துட்டானா? இன்னும் டைம் இருக்குடி. இப்ப வந்துடுவான். நீ போனை வையு. அவனை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு நானே கால் பண்றேன். சரிடி. என்ன இவ வந்திருக்கா? ஆளை மாத்தி விளையாட்டு காட்டுறாளோ? செக் பண்ணி பார்த்துடலாம். ஓ வாம்மா கண்ணு. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே நானே ஆதிராவோட போனை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நான் தான் ஆதிரா. ஹலோ. ஹாய் பேபி, எங்க இருக்க? நான் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டேன். இங்கதான் இருக்கேன். ஓ வந்தாச்சா? ஆமா, உங்க குரலையே ஒரு மாதிரியா இருக்கு. ஓ அதுவா, உங்களை பார்க்க வந்திருக்கேன்ல, அந்த டென்ஷன் அதான் அப்படி. ஆமா, நீங்க கிளம்பலையா? இல்ல கிளம்பிட்டேன். ஆன் தி வே. 2 minutes அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நம்ம நேரில் மீட் பண்ணுவோம். பைத்தியக்காரி, எனக்கே வேலையை காட்டுறியா? நீ 2 வருஷம் வெயிட் பண்ணாலும் சரி, நான் வரவே மாட்டேன்டி. காத்திருந்தே சாவு. இல்ல, இவ பிளான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் திவ்யா. ஹே வினோத், வாட் a surprise. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஆமா, ஆதிராங்க? அவ ஹாஸ்டல்ல இருக்கா, படிக்கணுமா. ஓ அதான் வரலையா? ஆமா. அப்புறம் சாப்பிட்டு தானே வந்தீங்க, உட்காருங்க. இல்ல திவ்யா, எங்களோட கிளையண்ட் ஒருத்தர் வரதா சொன்னாரு, அவரை பாக்குறதுக்காக தான் வந்தேன். பரவாயில்ல, உட்காருங்க. அவரை அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. நீங்க ஒண்ணுமே சாப்பிடல? ஆர்டர் எதுவும் பண்ணலையா? இல்ல வினோத், நான் கூட சாப்பிடுறதுக்கு வரல. ஒரு பொறுக்கிய ஸ்கெட்ச் போட்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பொறுக்கியா? ஆமா வினோத், அவன் பொறுக்கியே தான். அவன் யாருன்னே தெரியல, ஆனா அடிக்கடி நம்ம ஆதிராக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். போன்ல என்ன பேசுறான்னு கேளுங்களேன். என்ன பேசுனா? அந்த வீணா போனவன் ஆதிராவை லவ் பண்றானா. எப்ப பாரு போன் பண்ணி லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதோட விட்டானா, அர்ஜுனை மறந்துடு, அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நக்கலா வேற பேசிருக்கான். இன்னைக்கு அவன் வரேன்னு சொல்லிருக்கான் வினோத். அந்த பொறுக்கி மட்டும் கையில கிடைச்சான், அவன் அப்படியே சிறு போல. நான் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். சரி, அவன் ஏதாவது ஆர்வ கோளாறுல பண்ணிருப்பான், அதுக்கே திட்டுறீங்க? திட்டுறதா? அவன் பண்ண வேலைக்கு எலும்பு முறிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா வினோத், இன்னைக்கு அது நடக்கதான் போகுது. அப்படியே அவனை பிடிச்சு கொடுத்தா தப்புன்னு சொல்வீங்களா? தப்பில்லதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் போன் பண்ணி லவ் பண்றதா சொன்னது ஆதிரா கிட்ட, நீங்க ஏன் வந்தீங்க? இந்த பிளானே என்னோடதுதான் வினோத். அவன் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அதுக்கு ஒரு எண்டு வேணாம். அதுக்காக அவனை நேர்ல வர வைக்கதான் நான் ஆதிராவை விட்டு போன் பண்ண சொன்னேன். ஆனா கடைசி நேரத்துல ஆதிரா பயந்துகிட்டு அங்கே இருந்துக்கிட்டா. அதான் நானே வந்தேன். அடி பாவி, இதெல்லாம் உன் வேலை தானா? வினோத், எனக்கு ஒரு சந்தேகம். அர்ஜுன் உங்களுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஆமாங்க. ஏன் டவுட்டா கேக்குறீங்க? இல்ல, ஆதிராவும் அர்ஜுனும் லவ் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. அவளுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்கறான்னு சொன்னேன்.
ஆனா நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணலையே. நோ 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 நோ, சைலண்டா இருக்கிறதுனால அதை நான் ஈஸியா எடுத்துக்கிட்டா நினைக்காதீங்க. நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, ஆத்திரமும் வந்துச்சு. ஆனா பொண்ணுங்க மாதிரி பப்ளிக்ல நாங்க வெளிப்படுத்திக்க மாட்டோம்ல. எவ்வளவு பெரிய மேட்ரு, அத அப்பவே ஆதிரா சொல்லியிருக்கணும். ஆனா ஆதிரா சொல்லல, அதாங்க எனக்கு பெரிய வருத்தமே. சாரி வினோத், ஆதிரா இத பெரிய இஷ்யூ ஆக்க விரும்பல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிகினிங்கே வார்ன் பண்ணுனீங்க, இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் சிபிசிஐடியில் இருக்காரு. ஆதிரா மட்டும் சொல்லியிருந்தா ஒரே நாளை தேடி பிடிச்சி அவனை நார் கிழிச்சிருப்பேன். அவன் பிரச்சனையும் அதோட முடிஞ்சு போயிருக்கும். இட்ஸ் ஓகே, எப்படி இன்னைக்கு வரதானே போறான். 2 பேருமா சேர்ந்து அவனை உலுக்கி உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ வினோத், உங்களோட சப்போர்ட் எனக்கு அவசியம் தேவை. லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன். அவன் வந்தான், தொலைஞ்சான். உனக்கு இருக்குடி. திவ்யா, போனது என்னாச்சு திவ்யா? அவனை பாத்தியா? அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? சொன்னா கோச்சிக்க மாட்டியே? ஏ, என்னாச்சு? போனது சண்டை போட்டியா? அவன் அடிச்சிட்டியா? ஏதாவது ப்ராப்ளமா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி. அந்த ராஸ்கல் வரவே இல்ல, நல்லா ஏமாத்திட்டான். என்னடி சொல்ற? போன்ல கன்ஃபார்மா வருவேன்னு சொன்னா? அவன் வரலடி, கன்னிங் ஃபெல்லோ. ஆனா வினோத் வந்திருந்தாரு. வினோத்தா? ஆமாண்டி, யாரோ ஒரு கிளைண்ட பார்க்க வந்திருந்தாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இவ்வளவு நாள் ஏன் மறைச்சிங்கன்னு ரொம்ப கோபப்பட்டாரு. ஐயோ, அவர்கிட்ட எதுக்கு சொன்ன? சொன்னா என்னடி, இன்னும் எத்தனை நாளுக்கு மறைப்ப? உள்ள வச்சு புழுங்கறதுக்கு அவன் என்ன ஊர்காயா? சரி, வினோத் என்ன சொன்னாரு? ரொம்ப கோவப்பட்டாரு. அவன் வந்தா உதச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோண்டி. ஆனா ஏமாத்திட்டான். அவன் மட்டும் வந்திருந்தா அங்க வச்சு பிரிச்சு மேஞ்சிருப்போம். தப்பிச்சிட்டான் ராஸ்கல். இன்னொரு நாள் வசமா மாட்டுவாண்டி, அன்னைக்கு வச்சுக்கலாம். அம்சா, அம்சா. என்னங்க கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்ககிட்ட அப்பா ஏதாவது சொன்னாரா? எதை பத்திங்க? அதான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அத பத்தி சொன்னாரான்னு கேட்டேன். பேசினாருங்க. குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, ஒரு பரிகார பூஜை பண்ணணும், நாளைக்கே போலான்னு சொன்னாருங்க. சொன்னாருல, அர்ஜுனுக்கு போன் பண்ணு. எதுக்குங்க? எதுக்கா? அவனும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே, அவனும் வரணும். ஏங்க, அவன் சென்னையில இருக்கான், ஏகப்பட்ட வேலை இருக்கும். இப்ப போன் பண்ண எப்படிங்க முடியும்? என்ன, இங்க எல்லாமே மகாராணி தானோ? வரலாமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களோ? அப்படி இல்லைங்க, சட்டுன்னு லீவு போட்டுட்டு வர சொன்னா முடியாதுங்க. அத நீ சொல்லாத, இது அப்பா முடிவு. ஏன் முடிவு? வான்னு சொன்னா வந்துதான் ஆகணும். ஓடி போய் பேசு. நாளைக்கு காலையில அவன் வந்தாகணும். சரிங்க. ஏய், சொல்லுங்க. அவங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாத, இது தாத்தாவோட முடிவு. வந்துதான் ஆகணும். வரலனா வண்டியை எடுத்துட்டு நேர்ல வருவாருன்னு சொல்லு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவ 9 மணிக்கு கோவில்ல இருந்தாகணும். சரிங்க, நான் இப்பவே பேசிடுறேன். ஓ,
சொல்லுங்கம்மா. அர்ஜுன் வேலையா இருக்கியாப்பா? ஆமாம்மா, முக்கியமான வேலையா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு தாத்தா முடிவு பண்ணிருக்காரு. அத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா திடீர்னு? எப்ப போகணும்? நாளைக்கே போலாம். 9 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னாரு. முடிஞ்ச இன்னைக்கு நைட்டே வந்துருப்பா, ஒன்னா போயிடலாம். அம்மா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? சொல்லி பார்த்தேன்டா, ஆனா தாத்தா தான் ஒருத்தர் தவறாம வந்தே ஆகணும்னு சொல்றாரு. ஐயோ, நிலைமை புரியாம தாத்தா ஏன் இப்படி பண்றாரு? இப்ப எதுக்குமா கோவிலுக்கு? குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரமா, அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காருப்பா. சரிம்மா, அதை நீங்களே பண்ணலாமே, நான் எதுக்கு? எல்லாரும் வரணுமாண்டா, தாத்தா முக்கியமா நீ வரணுங்கிறாரு. மா ப்ளீஸ்மா, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க தாத்தா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இல்ல அர்ஜுன், நீ வரலன்னா இங்க நிறைய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு அம்மாவுக்காக வாப்பா. அம்மா, நீ மட்டும் வரலன்னா உங்க தாத்தாவையும் அப்பாவையும் என்னால சமாளிக்கவே முடியாது. தயவு செஞ்சு வாப்பா. சரிம்மா, நான் வரேன். ஆனா இப்ப என்னால முடியாது. காலையில வந்தா போதும்ல? பரவாயில்லப்பா, ஆனா 9 மணிக்குள்ள கரெக்டா வந்துடணும். சரிம்மா, தாத்தா கிட்ட நான் வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிம்மா, சரி, பாய். ஓகே பாய். சொல்லு அர்ஜுன், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நாளை காலையில ஊருக்கு போலான்னு இருக்கேன். ஊருக்கா? என்ன என்ன திடீர்னு? என்ன விஷயம்? என்னன்னு தெரியல ஆதிரா, ஏதோ பரிகாரம் பண்ணணுமா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு தாத்தா சொல்றாரு. நான் போயிட்டு 1 டேல திரும்பி வந்துருவேன். அர்ஜுன், ஒருவேளை தாத்தா என்ன பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் விசாரிச்சாருனா? நான் முடிஞ்ச வரைக்கும் தாத்தா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். கோவில்ல வச்சு பேசினா நல்லது நடக்க சான்ஸ் இருக்கு. அர்ஜுன், சொல்லு ஆதிரா. உன்னோட நானும் வரட்டுமா? எதுக்கு ஆதிரா? நீ அங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். ஓகே அர்ஜுன், போறதுக்கு முன்னால என்ன வந்து பார்த்துட்டு போலாம்ல? அதுக்கு டைம் இல்ல ஆதிரா, லேட் ஆயிடும். ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு என்னவோ போல சங்கடமா இருக்கா. என்ன வந்து பார்த்துட்டு போயேன். ஓகே ஓகே, நான் பார்த்துட்டே போறேன். பாய். நீ ஏன் ஆதிரா இப்படி இருக்க? நீ வேண்டாம் வராத, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிற. அர்ஜுன், நானும் வேண்டாம் தானே சொன்னேன். போக வேணாம்னா நீ கேட்டியா? போதும் ஆதிரா, எல்லாத்துக்கும் ஆர்குமெண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணாத. எனக்கு என்னமோ நீ வர்றது சரின்னு படல. உன்னை அங்க பார்த்தாங்க கண்டிப்பா பிரச்சனை தான் ஆகும். அப்புறம் உன் இஷ்டம்.
டேய் 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 நிறுத்துடா. அர்ஜுன் நானும் ஏறிக்கலாம்ல? தாராளமா. என்ன எப்படி கேக்குறீங்க? உட்காருங்க சித்தப்பா. வணக்கங்க. ஆதிரா, உன் பேர் ஆதிரா தானே? ஆமாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீ நல்லா தான் இருப்ப. ஆனா நீ நல்லா இருக்க அவங்க விட மாட்டாங்களேம்மா. இங்க ஏம்மா வர்ற? அர்ஜுன், குலசாமி கோயிலுக்கு உன்னையும் கூப்பிட்டாங்களா? ஆமா சித்தப்பா. டேய், அவங்க சாமி பேரை சொல்லி என்னமோ சதி பண்றாங்கடா. 2 பேரும் எச்சரிக்கையா இருங்க. சித்தப்பா அதை விடுங்க. கோவிலுக்கு நீங்க வரலையா? நான் இல்லாமடா, இப்ப அங்கதானே போய்கிட்டு இருக்கோம். அப்ப அங்க போகாம இங்க என்ன பண்றீங்க? எல்லாம் வழக்கம் போலதான். சரக்கு தீந்துருச்சு, சரக்கு வாங்க தான் வந்தேன். என்ன சித்தப்பா இதெல்லாம்? கோவிலுக்கு போற நேரத்துல இது என்ன தீர்த்தமா? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா தீர்த்தம். ஐயோ, இப்ப என்ன குடிக்க போறீங்களா இல்ல கோவிலுக்கு வரீங்களா? ஆத்தா மகமாயி என்ன வா வான்னு கூப்பிடுறாடா. டேய், முதல்ல கோவிலுக்கு போவோம். அங்க எப்படியும் பஞ்சாயத்தாகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ஊத்திக்கலாம். நல்ல முடிவு. சரி சரி, வண்டி எடுக்க கிளம்பலாம். அர்ஜுன் வந்தாச்சு. வாப்பா அர்ஜுன். மாப்ள வாங்க, நேரம் வச்சுல. வாங்க வாங்க. வா அர்ஜுன். அட வா அர்ஜுன். மாப்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்ல காரியம் நடக்கணும் மாப்ள. வாங்க. அர்ஜுன் வா. அர்ஜுன் அர்ஜுன், என்னை விட்டு போற? ஏய், இது எங்க குடும்ப விஷயம். நீ இதுல தலையிடாத. வந்தமா நடக்கிறத கண் குளிர பார்த்தமான இருக்கணும். புரியுதா? நீ வா அர்ஜுன். அர்ஜுன், பயப்படாதீரா. என்னமோ பேசணும்னு கூப்பிடுறாங்க. இப்ப வந்துடுறேன். வா அர்ஜுன், உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. அங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடு. போப்பா, போடா. போப்பா. போப்பா. வா அர்ஜுன். வாடா. போப்பா. வா.